చూసినప్పుడే డౌట్ వచ్చింది. இல்ல ஆக்சுவலா அத பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாரியா இருக்கு. அங்க ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் நின்னுருந்தாங்க. கொஞ்சம் கூட வந்து லைக் ஷி இஸ் வாய்ட் ஆஃப் எமோஷன்ஸ். எமோஷனே இல்ல அவங்க மூஞ்சில. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு படத்தோட டீசர். ஹிட் தி கேஸ் 3 அந்த படத்துக்கான டீசர். எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். ஹிட் 1, ஹிட் 2 ரெண்டுமே பிடிக்கும். 2 ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. 3க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசரை பார்த்துட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம். ஓகே. సార్ మీకు ప్రాబ్లం లేదంటే ఒక పేరు చెప్తా. అర్జున్ సర్కార్. ఈ కేసు ఆడికి ఇవ్వడంలో ప్రాబ్లం ఏం లేదు కానీ ఈడి లాఠీకి దొరికినోడి పరిస్థితి ఆలోచిస్తేనే భయం వేస్తుంది. అందరూ ఒకే మెథడ్లో మర్డర్స్ చేస్తున్నారంటే ఏదో మోటివ్ ఉంది. చేయి ముందు పెట్టు. చూపెట్టు. ఫస్ట్ డే నిన్ను చూసినప్పుడే డౌట్ వచ్చింది. இல்ல ஆக்சுவலா அத பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாரியா இருக்கு. அங்க ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் நின்னுருந்தாங்க. கொஞ்சம் கூட வந்து லைக் ஷி இஸ் வாய்ட் ஆஃப் எமோஷன்ஸ். எமோஷனே இல்ல அவங்க மூஞ்சில. ஐ மீன் அதனால அதுக்கு ட்ரெயின் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் నాకు ఒక పోలీస్ ఆఫీసర్ వేనా నువ్వు? అదే అనుకుని ఐ లవ్ నాని. జనం మీకు చూపిస్తా ఒరిజినల్. శైలేష్ కొల్లను. ఓ சூப்பரா இருந்துச்சு. டீசர் சூப்பரா இருந்துச்சு. வெள்ளைன்னு சூட்டு போட்டு வரும்போது நினைச்சா கண்டிப்பா ஏதோ சம்பவம் இன்னும் நடக்க போகுதுன்னு. அதே டைரக்டர் தான் வந்து இதை பண்ணியிருக்காரு. இட் ஃபர்ஸ்ட் கேஸ், இட் செகண்ட் கேஸ், இட் தேர்ட் கேஸ். அதே டைரக்டர் தான். சைலேஷ் கொல்லணும்னு ஒருத்தர். இதில் நம்ம காஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்துடலாம். ஆப்வியஸ்லி நானி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர்ஸ் ஆஃப் திஸ் டெக்கேட். வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மர். அவர் நடித்து ஒரு படம் எனக்கு பிடிக்கலன்னு இல்லவே இல்லை. எல்லா படமும் அவர் சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருந்தா கூட எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆக்டரு. எனக்கு நானி, சேதுபதி அண்ணா இவங்கெல்லாம் ஒரே மணிகண்டன் இவங்கெல்லாம் ஒரே ஜோனில் இருக்கிற மாதிரி ஆக்டர்ஸ். எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நானி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டைரக்டர் சைலேஷ் கொல்லணும். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த படத்து மேலே பெரிய எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ நான் போடுவேன். ப்ரொடியூசர் வந்து பிரசாந்தி திப்பில்மணி. பேனர் வந்து வால் போஸ்டர் சினிமாஸ் அண்ட் யுனானிமஸ் ப்ரொடக்ஷன்ஸ். மியூசிக் வந்து மிக்கி ஜே மேயர். எனக்கு மிக்கி ஜே மேயரோட மியூசிக் பெருசாக எனக்கு தெரில வேறு என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அவரோட ஒர்க்ஸ் நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு சொல்கிறேன். சினிமாட்டோகிராஃபி வந்து சன்னு ஜான் வர்கீஸ். எடிட்டர் வந்து கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் ஆர். ப்ரொடக்ஷன் டிசைனர் வந்து ஸ்ரீ நாகேந்திர தங்காலா. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து வெங்கடரத்னம். சவுண்ட் டிசைன் சிங் சினிமா. பிஆர்ஓ வந்து வம்சி சேகர். மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட் ஷோ. பப்ளிசிட்டி டிசைன்ஸ் வந்து ஏஸ்தட்டிக் குஞ்சம்மா. ஓகே, எனக்கு டீசர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு செட் பண்ணிடுச்சு. நானியை திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. கடைசியாக ஹாய் நான் பார்த்தேன். எனக்கு தெரில, எனக்கு தட் மூவி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ ஹிட் 3க்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டார்க் க்ரே ஷேடில் வந்து காமிச்சிருக்காங்க ஆப்வியஸாக அவரை. ரொம்ப
ரத்தமும் சதியுமா இருக்குது. பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து இந்த டீசர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி என் ரியாக்ஷன் ரிவ்யூ பிடிச்சிருக்கான்றது செய்து சொல்லிவிடுங்க. வேறு ஏதாவது படங்களோ டீசர்ஸோ ட்ரெய்லர்ஸோ சாங்ஸோ டிவி சீரிஸ் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ரிக்வெஸ்ட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணிவிடுவேன். ஓகே, நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.